இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்ததை வானொலியில் அறிவித்த பிரபல நடிகர். அது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. தமிழ் சினிமா மீதும் நடிப்பின் மீதும் காதல் கொண்ட பலர் ஊர்களிலிருந்து சினிமா கனவுகளோடு சென்னை வந்து பல போராட்டங்களுக்கு பிறகு சினிமாவிலே ஜெயிச்சிருக்காங்க. அவரை வாழ்வின் உச்சியில் ஏற்றிவிடும் சினிமா சிலருக்கு கை கொடுப்பதில்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தங்களது ஆழமான நடிப்பை வெளிப்படுத்தி சினிமாவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த நடிகைகள் பலர் இருந்துட்டு இருக்காங்க. சிலர் இன்றும் நம்மோடு இல்லை என்றாலும் அவருடைய புகழ் பெயரும் மக்கள் மத்தியிலே நிலைத்து நின்று கொண்டுதான் இருக்கிறது. அவருடைய நாடகங்களின் மூலம் சினிமாவிற்கு நுழைந்துதான் தனது உணர்ச்சிகரமான நடிப்பாற்றல் மூலம் பல படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து அசத்தியவர் தான் நடிகர் விஸ்வநாதன் அவர்கள். இவரை பார்த்தும் இவர் நடித்த பல படங்கள் நம் நினைவுக்கு சற்றென்றும் வந்துவிடும் அப்படின்னே சொல்லலாம். இவரை தெரியாதவர்கள் நிச்சயம் யாருமே இருக்க மாட்டாங்க. தனது 18 வயதிலிருந்தே மேடை நாடகங்களில் நடிக்க தொடங்கியவர் நடிகர் பூர்ணம் விஸ்வநாதன். திருநெல்வேலியைச் சேர்ந்த இவரது அண்ணன் பூர்ணம் ராமச்சந்திரன் சென்னை அகில இந்திய வானொலி சேவையை செய்து கொண்டிருக்கிறார். அண்ணனின் உதவியால் தனது 24 வயதில் டெல்லியில் உள்ள அகில இந்திய வானொலி செய்தி வாசிப்பாளராக பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத காலமெல்லாம் நினைவுக்கு இருக்கக்கூடிய தனி சிறப்பு இவருக்கு உண்டு. அது என்னவென்றால் இந்திய சுதந்திரம் அடைந்த போது அந்த மகிழ்ச்சியான செய்தியை ஆனந்த கண்ணீரோடு ஆல் இந்தியா ரேடியோவில் வானொலியில் மூலம் தான் முதலில் நாட்டு மக்களுக்கு தெரிவித்தவர் தான் இந்த பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள். ஒரு குணச்சித்திர நடிகராக மட்டுமில்லாமல் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததை முதலில் மக்களுக்கு தெரிவித்த பெருமைக்கு சொந்தக்காரராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இவரின் செய்தி வாசிக்கும் உச்சரிப்பும் குரல் வளத்திற்கும் எக்கச்சக்கமான ரசிகர் இருந்திருக்கிறார். இன்றும் இவர் காணொலியில் செய்தி வாசித்த நினைவுகள் பலரும் பகிர்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லு. காணொலியில் செய்தி வாசிப்பாக இருக்கும் போதே இவருக்கு நாடகத்தின் மேல் காதல் குறையவில்லை. பல மேடைகள் நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்தாராம். ஒரு முறை டெல்லியில் நாடக விழாவிற்கு வந்த சுஜாதாவிடம் தான் எழுதிய நாடகத்தை கொடுத்து படித்து பார்க்க சொல்லியிருக்கிறார் பூர்ணம் விஸ்வநாதன். அதை படித்த சுஜாதா அவரை மிகவும் பாராட்டி சென்னை அப்போது சென்னைக்கு வந்த இவர் பல நாடகங்களில் நடித்து நாடக கம்பெனி ஒன்றையும் நடத்தி வந்திருக்கிறார். நாடகத்திலிருந்து அப்படியே சினிமாவின் பக்கம் வந்த இவர் பல படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய புகைப்படங்கள் தற்போது இணையதளங்களிலே மிக வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. அதை பார்த்த இணையதளவாசிகள் சுதந்திரத்தை முதலில் அறிவித்த நடிகர் இவர்தானா அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க.